தமிழகத்திலே கலை சிறந்து வெளியே கொண்டு நாடக அமைப்பாளர் நாடகமாக விட்டு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொல்லக்கூடிய மகவாகி இந்த புதிய புறநாடகம் இனித்த சாமி அழைக்க போறாங்க. அந்த தூங்குறவெல்லாம் எழுப்புங்க. அப்ப சாமி வந்து யாருமே முடிச்சுட்டான்னு வச்சுனா கேள்வி கேட்பாரு கிடையாது. தூங்குற போது எல்லாரும் எந்திரிக்கமா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா 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 சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே செவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு இந்த உலகத்தை பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி. கிரேதா திரேதா திவோகரி கலியுகம். இந்த கலியுகத்திலே எங்கு பார்த்தாலும் வேதிகள் இல்லை, தேர்வைகள் இல்லை, அதரும் தலைமைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலே என்னிடத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் நீண்ட காலமாக தவறிந்து கொண்டு வந்தான். அழியாத வரத்தை வாங்கி சென்று விட்டார். நாட்டு மக்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறார். ஆண்களை அளிக்கின்றான், பெண்களை தாய் என்று மாறாமல் தங்கை என்று மாறாமல் இளம்பந்த கற்புகளை சூரியனை கொண்டு வருகிறார். இவனை இதற்கு மேல் வைத்து விட்டு வந்தார்.
இந்த உலகத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் நாட்டு மக்களை கொடுமை விடுத்து வருவான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஒன்றாதான் முடியும். என்ன தெரிவிக்கிறாய் தேவி? சுவாமி, உலகத்திலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் உங்களிடம் அழியாத வரத்தை வாங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஆட்களை அழிக்கிறான். பெண்களை கப்பை சூறையாடி கொண்டு வருகிறான். நாட்டில் அவனுடைய அட்டுழியம் அதிகரித்து விட்டது. இனியும் அந்த அரக்கனை உயிரோடு விட்டு வைத்தால் இந்த உலகமே அழிந்துவிடும் என்று கூறுகிறீர்கள். இந்த உலகமே மயனக்காடாகிவிடும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சுவாமி? வேண்டும் உலகத்திலே மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் உலகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் நான் பூலோகத்திலே எங்கு யாரிடத்தில் எப்படி பிறக்க வேண்டும் சுவாமி? புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை எல்லையிலே தென்திசை திரங்காபுரி சீமையிலே கோட்டை மலையிலே கோட்டை பெருமாள் என்ற அரசர் வாழ்ந்து வருகிறார். அவர் மனைவி கோட்டை கருப்பாகி நீண்ட காலமாக நம்மளே வழங்கிக் கொண்டு வருகிறார்கள். அந்த கோட்டை பெருமாள் மனைவி கோட்டை கருப்பாகி வயிற்றிலே ஒரே பிரசகத்திலே 7 பிறப்பாக பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் தேவி. சுவாமி, மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலோகத்திலே புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை மலையை ஆட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் இந்த 7 பிறப்புகளும் எங்கெங்கே எப்படியெல்லாம் பிறக்க வேண்டும் சுவாமி? முதல் பிறப்பாக நார்த்தாமலை எல்லையிலே நார்த்தாமலை முத்துமாரியம்மனாக பிறக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் எல்லையிலே திருவப்பூர் முத்துமாரி என்று பிறக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் எல்லையிலே கொன்னையூர் முத்துமாரியாக பிறக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக இருந்திரப்பட்டி எல்லையிலே இருந்திரப்பட்டி மகாமாரியாக பிறக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக வைத்தூர் எல்லையிலே வைத்தூர் முத்துமாரியம்மனாக பிறக்க வேண்டும். ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்து எல்லையிலே கண்ணபுரத்து முத்துமாரி என்று பிறந்து 6 கண்ணிக்கு விளையகண்ணியாக 7வது பிறப்பாக திருச்சி மாநகரிலே காவேரி கொள்ளிடத்திலே அந்த சமயபுரத்து எல்லையிலே 7வது பிறப்பாக சமயபுரத்து முத்துமாரியம்மனாக பிறக்க வேண்டும் தேவி. 7 பிறப்புகள் பிறந்து மகிஷாசுர அரக்கன் வருங்காலையிலே வதம் செய்து விட்டு வாருங்கள். சாமி, நீங்க தெரிவித்த பிரகாரம் பூலோகத்திலே 7 பிறப்பாக பிறந்து இந்த 7 பிறப்புகளும் ஏலூர் எல்லை கோட்டிலே அமர்ந்து நார்த்தாமலை எல்லை கூத்தாச்சுக்குள கோபுர கத்தாழை மனத்தில் இந்த 7 பிறப்புகளும் ஒரு சீர்வை பெற்று அந்த மகிஷாசுர அரக்கன் வருவிலையில் அவனை வதம் செய்து விட்டு வருகிறேன் சுவாமி. எனக்கு பூலோகத்தில் பக்க துணையாக யாரை அனுப்ப போகிறீர்கள்? அழகர் பெரிய கருப்பண்ணா சுவாமிகளும் கொல்லிமலை குடிகொண்டிருக்கின்ற சின்ன கருப்பண்ணா சுவாமிகளும் பக்கத்துணையாக வருவார்கள். சென்று வாருங்கள். சுவாமி, நான் உலகத்திற்கு சென்று மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் அதுவும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்றால் இங்கு உள்ள 7 கரங்களுக்கும் நீங்கள் உயிரிழப்பி தர வேண்டும் சுவாமி. ஆகட்டம் தேவி, அமர்ந்திருப்பாயாக. பக்கத்துல பொறுத்தமா எழுப்பிடுங்கம்மா. சுவாமி அழைக்கக்கூடிய நேரம் சுவாமி மேல்கால விழுந்துருவாங்க. அதனாலதான் சொல்றோம். இப்பொழுது இந்த 7 கரகம் ஏலூர் எல்லைக்கோட்டில் பிறந்த தாய் முத்து மாரியோட கரகம் இங்கு அமர்ந்திருக்கின்றது. இங்கு பாஸ் பாலா நடித்து சிவன் கருப்பாக வேடம் அணிந்து நடித்திருக்கும் பாஸ் பாலா அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இங்கே மனவை சேர்ந்த நித்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்துக் கொள்கிறது. எங்களுக்கு பொன்னாட பூர்த்தி கௌரியபூர்த்திய ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக கலைஞரின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். எழுப்பிடுங்க. சாமி அளிக்க போறோம். சாமி அளிக்கக்கூடிய நேரத்துல சின்ன குழந்தை கூட தூங்கக்கூடாது என்ற ஐதீகம். அதனாலதான் சொல்றோம். இந்த ஏலூர் முத்துமாரியும் வரைந்தளிக்கக்கூடிய நேரத்துல சுவாமி தயவுசெய்து யாரும் பிடிக்க வேணாம், விடுங்க. இந்த கரகத்தை எடுக்கட்டும். இந்த கரகம் சாதாரணப்பட்ட கரகங்கள் கிடையாது. ஒவ்வொரு கரகத்திலையும் ஒவ்வொரு மாரியம்மனாகப்பட்டவர் குடிகொண்டிருக்கின்றால் இந்த கரகத்தை தொட்டால் அவர் குடும்பத்தில் உள்ள கிரகங்கள் விட்டு விலகும் என்ற ஐதீகம் இருக்கின்ற காரணத்தினால
மனுஷனுக்கு தான் வைக்கப்படணும், தெய்வத்துக்கு யாரும் வைக்கப்பட வேணாம். அதனால எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாம் கை தட்டு ஜோரா, குலவு கொடுங்க, கை தட்டுங்க. அம்மனுக்கு உயர்த்தது ஆரவர சத்தம், குலவ சத்தம், கும்மி சத்தம் தான். அதனால தாக்கிய முகமாகி உமையவளை உனது எல்லையிலே வரைந்து அளிக்கக்கூடிய நேரத்தில் சக்தி எங்க இருந்தாலும் அருளாக ஓடி வர வேண்டும் தாயே சமயபுரத்து முகமாகி. இப்பொழுது இந்த எல்லையிலே 7 கரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 7 கரகத்தையும் எடுத்து ஆட வேண்டும் தாயே முகமாகி. எங்க இருந்தாலும் துள்ளி குதித்து ஓடி வர வேண்டும் தாயே. உன் அரிசக்தி இடத்திலே காட்ட வேண்டும், வாடிவா பார்க்கலாம். அருள் கொடுக்கும் அன்னையே அன்னை உமையவளே, ஆதிபர சக்தியை இங்கு கூடியிருக்கும் மக்களை கொண்டனைத்து வருவாயம்மா மகமாய். அருள் கொடுக்கும் அன்னையே ஆதி பராசக்தியே கைது அம்மா 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 ஓராயிரம் மக்கள் அமர்ந்திருக்கும் எல்லையிலே உனது நீதி தவறக்கூடாது, உனது சத்தியம் கைவிடக்கூடாது. இந்த எல்லையிலே நாங்கள் அழைக்கின்ற குரலுக்கு இந்த 7 கரகத்துக்கும் சொந்தக்காரில் இருப்பது உண்மையாக இருந்தால் அருளாக ஆட்டி வந்தவன் கரகத்தை எடுக்க வேண்டும் தாயே. ஓடிவா பார்க்கலாம். எல்லாம் ஜோர கைத்துட்டுமா, கைத்தட்டு ஓடிவா தாய் முகமாகி. நாட்டமலை எல்லாயிலே எல்லாயிலே குட்டி கொண்ட முத்து மாறி முத்து மாறி அச்சமலையிலே இல்லையிலே தாயே குட்டி கொண்ட முத்து மாறி தாயே நாட்டா மாரியம்மா மாரியம்மா ஆடி வர வேணும் அம்மா. ஒடியா 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 கைதட்டு கைதட்டு கைதட்டுமா கைதட்டு வருவா வருவா தாயே மாரியம்மா ஆடி வர வேணுமம்மா வேணுமம்மா மாரியம்மா மாரியம்மா கைதட்டுமா கைதட்டு ஜோர கைத்தட்ட கைத்தட்டா ஆரவர படுத்தணும், கோப சத்தம் போடணும். அம்மனுக்கு வருது ஆரவர சத்தம் தான். கைத்தட்டுமா கோப போடுமா. திருவப்பூர் எல்லாயிலே எல்லாயிலே திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே குடிகுண்ட முத்து மாறி முத்து மாறி தாயே திருவப்பூர் எல்லாயிலே 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 குடிகுண்ட முத்து மாறி ஓடிலாமா திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே அவன் கொண்ட முத்து மாறி ஓடிவாமா அம்மா ஆடி வர வேணுமம்மா வேணுமம்மா
யாரும் சிரிக்க கூடாது, கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஏழூர் முத்துமாரியம்மனை நம்ம பார்க்கணும்னா ஏழூருக்கு நம்ம போய் கையெடுத்து நம்ம குடும்பத்துல இருக்க கஷ்டக்குறை எல்லாம் தீரணும்னு வேண்டிட்டு வர்றேன். அப்படிப்பட்ட ஏழூர் முத்துமாரியம்மன் இதை சாதாரணமாக ஒரு கரக செம்புன்னு நினைச்சிடாதீங்க. ஏழூர் முத்துமாரியம்மனை வேண்டி கரகமா தோடிச்சு வச்சிருக்கிறான். அதனால யாரும் சிரிக்காம கேலி கிண்டல் பண்ணாம இல்ல கைதட்டி குழவு விடுங்கப்பா, இல்ல குழவு விடுங்கப்பா, எல்லோரும் கைதட்டி குழவு விடணுமா. இந்த கரகம் வெறும் வேப்பங்குள செம்புன்னு யாரும் நினைக்காதானா? இந்த ஏழூர் தெய்வத்தை பார்க்கறோம்னா நம்ம ஏழூர் எல்லைக்கு போகணும். ஆனா இந்த இடத்துலதான் ஒரே இடத்துல பார்க்கிறோம். ஏழூர் முத்துமாரியம்மன் தாயே, எங்களது கவலையை கஷ்டங்களை போக்க வேண்டாம், எங்களுக்கு நீதான உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆலயத்துக்கு சமயபுரத்துக்குங்கிறதெல்லாம் மாலை கட்டு போறோம். எவ்வளவு ஆலயம் போயிட்டு வரையில இந்த தாயாகப்பட்டவர் குடிகொண்டு நம்ம நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கின்றால், ஆகையா தாயோட மனம் குளிரும். எல்லாம் கை தட்டுங்க, ஆரவரப்படுத்துங்க, கொஞ்சம் தள்ளி இருக்குமா, கொஞ்சம் தள்ளி இருக்குங்க, கொஞ்சம் யாரும் கொஞ்சம் இறங்குற, கொஞ்சம் இறங்கி வர உத்தரவு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சாமியாடி வர்றவங்களுக்கு வழி விட்டு கொஞ்சம் கை தட்டுமா, கை தட்டு, கை தட்டு, கை தட்டுங்க. 6 கரகம் எடுத்து விட்டார்கள். 7வது கரகம் சமயபுரத்து மகமாயோட முத்துமாரி கரகம் இங்கே அமர்ந்திருக்கின்றது. தாகியை சமயபுரத்தா தாமதமாக வந்தாலும் எங்க இருந்தாலும் ஆடி வருவாய தாகி, எங்க இருந்தாலும் ஒரு அணுசக்தியை காட்டி ஓடி வர வேண்டும் தாகிய மகமாயும் அவரை ஓடி பார்க்கலாம். ஓடி வாமா தாயே, மழையாடு தாயோத்தவி முறமையிட உத்தவி முறமையிட வசந்த நல்ல மலையாள மலையாள குறைகளடி ஆட குறைகளடி தாயே வளர்த்து மாறிவோ ஆவரண வெட்டியே வெட்டிகளே தாயனை மொத்தமோடு வெட்டைக்காரே மொத்தமோடு வெட்டைக்காரே என் சமயம் மாறியம்மா ஓடி வர வேணுமம்மா அழகிட்ட சொல்கேட்டே என் தாயை அழகிட்ட சொல்கேட்டே கைதடி கைதட குடும்பத்து மாறி ஆடி வர வேணுமம்மா ஏழுமம்மா தாயை செல்லுக்க செல்லுக்க அதிக மாசம் பாடலே இந்த கரகம் எடுத்தவளோட குடும்பத்தார்கள் எல்லாருமே வாங்க. 7 கரகத்தையும் கோயில் சன்னதி கூட்டு போய் பூசாரி ஐயா விபூதி போட வேண்டாம், தீபாத்திரம் மட்டும் காட்டி 7 கரகத்தையும் திரும்ப அமுச்சு விடுங்க. போங்க, அப்படியே கூட்டு போங்க, கோயில் கூட்டு போங்க, கோயில் கூட்டு போங்க. கைதட்டி குலம் போடுவோம், பார்ப்போம். கைதட்டுங்க
உருவாரி இருப்பவளே உலகத்தையே காப்பவளே அடி தானாமலே நாயகியே அகினி கொண்டே ஊத்து தண்ணி குடிப்பானே உலகாடு நாயகியே அகினி அச்சுதலை ஆகவோனே தாயினி ஆடிவே தாயே மகமாயி உமையவளே ஓடி பார்த்தாயே. நெல்லை கிங் புத்தக புரட்சியாளர் தீபக் பாண்டியன் பாச தம்பிகள் சுந்தரராஜன் குட்டி சார்பாக எனக்கு ரூபாய் 101 செல்வங்கள் அன்புள்ள நன்றி நன்றிகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாம் கைதுமா கைது தங்க புதருள்ள பிறந்தவளே இன்னொரு தடவை சரி 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 கோபப்படாது கோபப்படாது. சரி படிக்கலாம். சரிங்க சரி சரி உங்க எல்லாம் கைதுட்டுங்க குறவு கொடுக்குமா. ஓகே அப்படியே 7 கிரகம் வாங்க, 7 கிரகம் மேடைக்கு வரணும். ஓடிவா ஓடிவா. தங்கம் புதருள்ள பிறந்தவளே சக்தி உமையே சுமந்தவளே சூர கண்ணால் பாக்கிரியே சூழகிட தேரோக்குரிய இப்பொழுது கரக திறக்க போறோம். ஒவ்வொரு கரகமாக பேர் சொல்லி இறக்கும் பொழுது சொந்தக்கார வந்து பக்கத்துல நிற்குமா. கரக திறக்கும் பொழுது கீழே விழுந்துருவாங்க. புடிச்சுக்கணும் வாங்க. முதல் கரகம் நார்த்தாமலை முத்து மாறியோட கரகம். ஒவ்வொரு கரகத்தை எல்லாம் கைத்தட்டு பார்ப்போம். அந்த தாய் மகமாயிட்டாக நார்த்தாமலை முத்து மாறி ஓடிவா தாயே தாயே நார்த்தாமலை எல்லை இலை தாயே தாமல் மகமாடி கீழே விழுந்துருவாங்க. வெறும் கல்லா கிடக்குது பிடிங்க. அடுத்த கரகம் திருவப்பூர் மகமாயி அம்மா திருவப்பூர் அடுத்த கரகம் கொன்னையூர் மட்டுமாறி கொன்னையூர் எல்லாம் இல்லை கைதட்டுமா அப்படி கைதட்டு கொன்னையூர் மாரியம்மா தாங்கே ஆடிமா அடுத்த கரகமாப்பட்டது எதிர்பட்டு எல்லாம் இல்லை தாயே ஆளுகள் மகமாயி எதிர்பட்டு எல்லாம் இல்லை அவர்கள் மகமாயி எதிர்பட்டு மாரியம்மா தாயே ஐந்தாவது கரகம் வைத்தோர் மட்டுமான் ஓடிவா தாயே எல்லாரும் கை தட்டி கொலவு போடணுமா கை தட்டுங்க. அந்த வைத்தோர் முத்துமாரிக்காக ஓடிவா தாயே அம்மா வைத்தோரு மாரியம்மா தாயே ஆடிவா வைத்தோரு மாரியம்மா அப்பா ஆடிவா புரியுமா புரியுமா புடிங்க புடிச்சிங்க கீழே விழுந்துருவாங்க புரியுமா. அடுத்த கரகம்
ஆறாவது கரகம் கண்ணபுரத்தால் கரகம் கண்ணபுர எல்லையிலே தாயே பாடுகின்ற மகமாகி கண்ணபுர எல்லையிலே பாடுகின்ற மகமாகி கண்ணபுரத்தால் கரகம் விட்டது. 6 கண்ணிக்கு மலையகனியாக 7வது கரகம் சமயபுரத்தால் கரகம். சமயபுரத்துக்காக தலைக்கு மேல கை தட்டுவோம். தலைக்கு மேல கை தட்டி ஒடிகாத்தாகி சமயபுரத்தா அம்மா சகலல்ல சமயபுர உலகை சாதிச்சாரி கண்ணாபுரா சகலல்ல சமயபுர சாதிச்சா கண்ணாபுர மண்டையோ காதலுக்கு உலகை மாதுளோக்கள் சொன்னாதம்மா கைதட்டுமா தாயே மகனாவாகி புரிமா புரிமா 7 கரகம் நம்ம எளிய கோட்டில் அமர்ந்து விட்டது. இப்பொழுது இந்த 7 கரகம் எடுத்து ஆடிக்கொண்டு யாரும் வீட்டுக்கு செல்லக்கூடாது. அது மட்டுமல்லாமல் 3 மணிக்கு கருப்பண்ண சுவாமி வருவார்கள். கருப்பசாமி கையில விகுதி பெற்றுத்தான் சொல்லணும். எல்லாரும் அமைதியா உட்காருங்க என்று கேட்டுக்கொண்டு சக்தி சுவாமி இப்பொழுது 7 கரகத்துக்கு உயிர் உண்டாக்கி விட்டோம். 4வது எல்லைக்கு சென்று மகிஷாசுர அரக்கரை வதம் செய்து விட்டு மாறுங்கள். அப்படியாகட்டும் சுவாமி. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டே பூவாடை காரியம்மா தாயே நீ இங்கே அருளாடி வந்திடம்மா உடைக்க பம்பு முரசலிக்கே முருகி வேளாம் தாமொழிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ இங்கே சீரு இங்கே வந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளையே அழைக்கின்றேன் ஆடினியோ வந்திடம்மா நீ வந்திடம்மா
என் சாமி தெரிவித்த பிரகாரம் நாத்தாமலை எல்லை தெலுங்காவி சீமை கோட்டைமலை ஆட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகளாக பிறந்து இந்த 7 குழந்தைகளும் 7 ஒரு எல்லை கோட்டையிலே அமர்ந்து நார்த்தாமலை எல்லை கூத்தாச்சுக்குள கோபுர கத்தாளிவனத்தில் இந்த 7 பிறப்புகளும் ஒரு சுயர்வம் பெற்று அந்த அரக்கனாகப்பட்டவன் வருவிலைகள் அவனை வதம் செய்துவிட்டு கற்கடை இடமெல்லாம் கருவாரியாகவும் மண்கடை இடமெல்லாம் மகமாயாக பொத்து குலுக்கி இங்குள்ள மக்களுக்கெல்லாம் நல்லருளை கொடுத்துவிட்டு பின் கைலாயம் திரும்புகிறேன். இருவினை தீர்க்கோ அந்த யமனையும் வெள்ளோ உன் திருவடியை காண வந்தோ. அந்த முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆணை முகவினோ ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆணை முகனை தொழுதால் நவகிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நோயற்ற வாழ்வுமோ குறைவற்ற செல்வமோ நூற்றாண்டு வாழோ தூற்றாத புகழோ பெயர்கள் பெற்றுள்ள தாயே எங்கள் கருமாறி நீயே அருள் புரிவாய் இமலையே ஈசன் கமலையே தேவி கருமாறி எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலத்தில் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலத்தில் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சபரிமலைக்கு சென்றிடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே கார்த்திகை மாதம் மாலையிட்டு வேட்டையாக விரதமிருந்து பார்த்த சாரதி மைந்தன் உன்னை பார்க்க வீட்டுக்கு தவறிருந்தோம் பார்த்த சாரதி வைத்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவறிருந்து சபரிமலைக்கு போடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அறிவரையை கம்பேறும்போது அறிவர சுடனை தொகுத்துள்ளார் வழிகாட்டிடவே வந்திடுவார் அது தம்புள் மீது ஏறிடுவார் கரிமலையிடம் கடினம் கடினம் கருணை கடல் வருவார் கரிமலையிடம் வந்தவுடனே அறிஞர வந்தது செய்திடுவார் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே
பலி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை கணிந்திடுவார் சர்வஞானர் கன்னிமார்களை கரத்திலே கூப்பி வணங்கிடுவார் சபரிமலைகளை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனின் துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பண்டின் கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் ஆளுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து படித்தது போலே இந்த பட்டுக்கல்லங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து படித்தது போலே இந்த பட்டுக்கல்லங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ உள்ளப்பு பல்லக்கு ஆடி சுமந்து வெள்ளத்தவள் வந்து கண்டு உள்ளப்பு பல்லக்கு ஆடி சுமந்து வெள்ளத்தவள் வந்து கண்டு ஒரு கோடை என்ற பாதையை நீ வரிவது ஒரு கோடை என்ற பாதையை நீ வரிவது அழுகுதலை பழகுதில்லை அடக்கி வந்தேனே இதற்கு மொழி அமுதங்களை வந்தேனே அந்த பதக்கத்தினேனே ஒரு முத்து படித்தது போலே இந்த பட்டுக்கல்லக்கடி மேலே ஒட்டு தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ பட்டாரி தொட்டாடத்தில் பட்டார தொட்டாடத்திற்கு துணிக்கு பக்கம் நடந்தது என்ன பட்டாரி தொட்டாடத்திற்கு துணிக்கு பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல்களை காதல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன உயிர் காதல்களை காவல் இருக்க தொட்டு இழுத்தது என்ன வழியில் வளையில் வளரும் உடலில் ஒளிக்காக கொழுவு வழியில் வயது பொறுப்பு பிறக்காது பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டுக்கல்லக்கடி மேலே ஒட்டு தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாமோ கொண்டோடு பாழவத்தி கொடியை கொண்டோடு பாராட்டி கோயை தொட்டு தொடர்ந்தது அதிகாலை பொழுது சாதனையிலே கொட்டி அளப்பது அதிகாலை பொழுது சாதனையிலே கொட்டி அளப்பது ஊரு உறவும் அறியுவதை கண்கள் பட்டோடு ஊரு உறவும் அறியுவதை கண்கள் பட்டோடு மனமாலை தோழி தூங்குவாடி கைகப்பட்டாள் மனமாலை தோழி தூங்குவாடி கைகப்பட்டாள் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து படித்தது போலே
அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் தெய்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கிளி இருந்தால் துணிவு உண்டாகும் சிரித்த முகங்கள் நான் கவலைகள் தீரும் இந்த கிளி இருந்தால் துணிவு உண்டாகும் சிரித்த முகங்கள் நான் கவலைகள் தீரும் எண்ணீர்கள் உணர்வுகள் வளைகிற போது அழகுக்கு ஒரு கூறும் கலை தெய்வமே இத கலையாவும் நீ தந்த அருள் தெய்வமே சொல்லிட்டு நாங்க ஆரம்பிக்கலாமா? சார் ஓகே. கோவில்ல கிடா வெட்ட போறாங்களா? அதனால கிடா வெட்ட போறவங்க கிடா வெட்ட போங்க. பாதை என்று நான் அறியாத போது இது பாதை என்று நீ நடுக்கூட வைத்தான் கண்வானம் மெய்ஞானம் நீ தந்ததான் நல்லோரு விழிப்போடு தீவர்களோடு தவிஞானம் போற்றுவது முத்தனிதானோ அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே இதனை கலையாவோ நீ தந்த அருள் தெய்வமே அறிவோடு மாவீரம் பேர் கொடுத்தது அறிவோடு மாவீரம் பேர் கொடுத்தது உன் அழகான மகிழ்ந்தாடு ஆடுகின்றது உன் அழகான மகிழ்ந்தாடு ஆடுகிறது கண்டனை திரு புகழோ சொந்தமானது கண்டனன் திருப்புகழும் சொந்தமானது கண்ணை எட்டும் பல்வினைகள் கவசமானது அழகுக்கு ஒரு நூறு கலை தெய்வமே இந்த கலையாவும் நீ தந்த அருள் தெய்வமே அழகுக்கு ஒரு நூறு கலை தெய்வமே பேரை கூட்ட பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கு எதிர்கால இந்த செங்கைகளுக்கும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பிரமுட மக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த சின்ன நடிகரின் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கதை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் சாதாரண கிரகம் அல்ல. இந்த இடத்துல தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு நாடகத்தை வைத்திருந்த காரணத்தினால இந்த தாயாகட்டவள் கோலவிழி தாயை வணங்கிவிட்டு கதைக்கு செல்ல வேண்டும். இங்கு கோட்டை பெருமாளாக பின் சிவன் சின்ன கருப்பாக வேடம் தாங்கி நான் நடித்துக் கொண்டிருக்கும் வளநாடு கையாட்டியை சேர்ந்த மருது அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது தவிர்த்திரு டி சங்கரா சுவாமிகள் நாடக கலை குடும்ப சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு
ஹல் ஹலோ டிசிகள் இங்கு சிறந்த முறையில் ஒளி என ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எஸ்.எம். உதயா ஆடியோசன் அவர்களுக்கு எங்களது நடிகர் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஓங்காரி என்பான் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆகாரியாகிய ஐவரை பெற்றிட்டு நீங்காரத்துள்ளே இனிதிருந்தாளே நீங்காரத்துள்ளே அம்மன் இனிதிருந்தாளே உலமிகு காட்டும் உலவித்தாகே கோடி நலம் போற்றும் குணமகிழே உலமிகு காட்டும் உலவித்தாகே குணமகிழை மாயே உலமிகு காட்டும் உலவித்தாகே கோடி நலம் போற்றும் குணமகிழே மாயே குணமகிழை மாயே குணமகிழை மாயே சூழம் ஏற்றுமணி சோதி கரத்தாலே அன்பரையாக்குள்ளும் அருமை நிறைந்தவளே அருள் வந்ததாலியார் அவருக்கு சிறந்தவளே அன்பரையாக்குள்ளும் அருமை நிறைந்தவளே அருள் வந்ததாலியார் அவருக்கு சிறந்தவளே சுகவிலை போக்கி சுகமெல்லாம் தருபவளே உயவிலை போக்கி உயரங்க தருபவளே சுகவிலை போக்கி சுகமெல்லாம் தருபவளே
ஹலோ எங்களுக்கு திருமணமாகி வெகு காலங்கள் ஆகிவிட்டது. வெகு காலங்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் எங்களுக்கும் நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றார்கள், இதோ போகின்றார் பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி, பிள்ளை இல்லாதவர்கள் புத்துக்கு சமம், மக்கள் இல்லாதவர்கள் மண்ணுக்கு சமம் என்று சொல்லி நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஏசினாலும் பேசினாலும் இந்த நாட்டு மக்கள் ஏசுவது போல இந்த மன்னராகட்டவருக்கு 16 செல்வங்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு உலகத்துல 16 செல்வங்கள். இந்த 16 செல்வத்திலையும் 15 செல்வமாகட்டது என்னிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கின்றான் ஆண்டவன். இந்த 16வது செல்வங்கள் ஒரு புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் என்றால் ஒரு குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு அந்த ஆண்டவன் கொடுக்கவில்லை. ஆகையினால இந்த நாட்டு மக்கள் தெரிவிக்கிறார்கள், பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாதவர்கள் மாபாவின்னு சொல்லி தெரிவிக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் ஹலோ பானே பிள்ளை இல்லைன்னு சொல்லி சொல்றோம். கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டுட்டு 10 மாதம் சுமந்து ஒரு பெற்ற பிள்ளை ஆண்மகனை பெற்றெடுக்கிறான். கடைசி காலத்துல தாய் தகப்பனை புரிஞ்சுக்கிற மனுஷன் அந்த மாதிரி தான் தாய் தகப்பனுக்கு சோறு ஊத்துறான். தாய் தகப்பனை புரிஞ்சுக்காத இல்லாத மனுஷனாக்க அனாத இல்லத்துல போயிடுவான். அவன் வீட்டுல அண்ணன் என்னன்னு சொல்லி எழுதிருப்பான். ஆனா தாய் தகப்பன் இருப்பது இல்லை, என்ன அனாத இல்லத்துல இருப்பாங்க. அந்த காரணத்தினால எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி தான் நம்மளை படைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை படைச்ச உண்மையான சாமி நம்மளோட அப்பனும் ஆத்தாளும் வணக்கு கொண்டு இந்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாலே நம்மளோட தாய், இந்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயை போற்றி பாராட்டி இந்த இடத்துல ஒரு பாட்டா கூற வேண்டும் என்றால், ஹலோ ஹலோ சிகால ஹலோ ஹலோ எல்லாரும் மேடையில கவனிங்க, அங்கிட்டு இருந்து வேலைக்கு அங்கிட்டு நாடு நடந்துருக்கு இல்ல மேடையில கவனிங்க. அதனால இந்த 10 மாதம் சுமந்த தாய் எப்படி வணங்க வேண்டும் என்றால், சுமந்து என்ன மூச்சடக்கி பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்னெடுத்து அம்மா மாறுளையோ அம்மாவோ தோளுலையோ நான் உறங்க என கட்டி அம்மா காட்டிலையோ மேட்டிலையோ நெத்திவர் நித்தம் தொட்டி எனக்காக தியாக செஞ்ச சாமி நீ தானும் சொல்லி தெரியணுமா என் அம்மாவே கோடி சாமி உனக்கு இகராகுமா களவெட்ட நெல்லரிக்க அம்மா களவெட்ட நெல்லரிக்க கால்கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி உடுப்ப மாத்தி கட்ட இல்லாம அம்மா இது ஏந்தி நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப உத்தமிய நாம் படிக்க நீ ஓடாக தேர்ந்தியம்மா உத்தமிய நாம் படிக்க நீ ஓடாக தேர்ந்தியம்மா ஓ ஒத்த கல்லு மூக்கத்தியதா அழகில வச்சியம்மா நண்டூரு நருயூரு நண்டூரு நான் வளர்த்த செல்ல கிளி தண்ணில் ஆடுது எங்கள் தண்ணில் ஆடுது காத்தடிச்சா நோகு முன்னு அம்மா பொத்தி பொத்தி வளர்த்தீவே கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீங்க ஊரு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க கையாளாகாத பிள்ளைய பெற்று
கண்ணீர விட்டீங்க அடுத்த ஒரு சென்னத்தில நீங்க என் புள்ளைய பிறக்கணும் உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் சும்மாட்டு தலை மேல அம்மா சும்மாட்டு தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும் ஏன் அம்மா உன் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மா உன் இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்சேன் அம்மாவும் அடி மேல தலசாக்க வேணும் அம்மா அப்படியே செத்தடலா அந்த நேரம் போதும் அம்மா அம்மாவும் அடி மேல தலசாக்க வேணும் அம்மா அப்படியே செத்தடலா அந்த நேரம் போதும் அம்மா என்ன வரமா நினைச்சேமா உள்ள ஓரமா திருச்சேமா இந்த தாயோட பாசத்தை புரிஞ்சுக்காம சில மனுஷன் வாழ்றான் பாத்தியா பல அவனுக்காக ஒரு பாட்டுன்னா அப்பனோட பாசத்தை அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்காதவனுக்கு இந்த பாட்டு எப்படின்னா அப்பனும் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆனாலும் பின்னாலும் பாசம் தான் புரியல கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் பாசத்தான் புரியல கொக்கோடு நான் வளர்த்த பூவுன்னு நெஞ்சில கொக்கோடு நான் வளர்த்த பூவுன்னு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்குது கொண்ட போட அத்தல குத்தி குத்தி கிழிக்குது கொண்ட போட அத்தல அப்புறம் ஆத்தாலும் கண்ணுக்கு தெரியல ஆளான பின்னாலும் அவங்க பாசத்தான் புரியல என்ன பெற்ற மனசு ரெண்டும் தங்கமே தங்கம் எப்படி நான் இருந்தாலும் அவங்களுக்கு அம்மாவோட சிறுபாடு அப்பனோட பெரும்பாடு ரெண்டையும் செலவழிச்சு நான் மதிச்சேன் தலைவெல்லாம் அம்மாவோட சிறுபாடு அப்பனோட பெரும்பாடு ரெண்டையும் செலவழிச்சு நான் மதிச்ச தலைவெல்லாம் இப்போது நினைச்சா நலமா போகுதுங்க கண்ணீர் அடி மனசு நோக்குதுங்க சட்டக்காரிகிட்டே அம்மா கிண்டலாக பேசினாங்க கிண்டலாக பேசினாங்க சட்டக்காரிகிட்டே கிண்டலாக பேசினாங்க மனசு தாங்காம அழுகுறேன் அம்மா மனசு தாங்காம அழுகுறேன் சொந்தக்காரையா
எல்லோரும் கருதும் இதோ நான் இருக்கிறேன் உருப்படியா இருக்கிறேன் இதோ நான் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாருமே நமக்கு அம்மா எப்படி இருப்பது நினைக்கிறேன் யாருமே நமக்கு அம்மா எப்படி இருப்பது நினைக்கிறேன் குலங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எல்லோரும் கடிதம் குலங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எல்லோரும் கடிதம் ஆராதிரோ இந்த இடத்துல நாட்டு மக்களுக்கு 6 மைலுக்கு அன்ன சித்திரமும் 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல் வருகின்ற கூண் குருடு செவிடுக்கெல்லாம் அளவரை செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். ஏறாத இடங்கள் இல்லை, போடாத இடங்கள் இல்லை. அப்படி என்றால் பழனிமலை முருகனுக்கு மாலை இட்டு அவர்களுக்கு காப்புகள் அணிந்தி காவடி தூக்கி குழந்தை வரம் கட்டு அவர் பழனிமலை அடிவாரத்துக்கு போனான். அந்த பழனிமலை முருகனை எங்களுக்கு குழந்தை கொடுக்கல. அதனால போடாத இடங்கள் என்னென்றால் ஒவ்வொரு ஊர்லயும் இடையில பசியும் பட்டினியுமா மக்கள் போவார்கள் பத்தியா, அவர்களெல்லாம் பசியும் பட்டினியுமாக பழனிமலைக்கு போய் சேரக்கூடாதுன்றனால ஒவ்வொரு இடத்திலையும் அன்னதானம் சொன்னதான வழங்கி கொண்டிருக்கின்றேன். அதையெல்லாம் மக்கள் தானமாக ஏற்றுக்கொண்டு ஆனா என்ன தெரிவிக்கின்றார்கள், பிள்ளையாளர்கள் பெரும்பாவி மக்கள் இல்லாத மாபாவின்னு தெரிவிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவுதான் கோட்டமலைக்கு மாடா மாபுரங்கள் கோடா கோபுரங்கள் அந்தவரங்கள்லாம் இருந்தாலும் கடைசி காலத்துல வரும் செத்த விற்பாடு கொல்லி போட ஒரு குழந்தை இல்லையே. இல்லையே கடைசி காலத்துல இந்த கோட்டை பெருமாள் இருந்த பிற்பாடு கொல்லிப்பட ஒரு ஆண் குழந்தை கூட இல்லை என்று சொல்லி நாட்டு மக்கள் கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எனது மனைவியோட ஆசையில எப்படி தெரியுமா இருந்தா, அந்த காலத்துல காதல் பண்ணும்போது எனது மனைவியாகப்பட்டவள பலனே எனது மனைவியாகப்பட்டவள பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு சோகம் பொண்ணுக்கு அப்படி இருக்கக்கூடிய விலையிலே பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லே, அந்த மான் போன மாயமன்ன ஏன் ராசாத்தி இங்கு நீ சொன்ன பேச்சு நீ மேல போச்சு மாக்குளமானதடி. இங்கு நான் சொன்ன வார்த்தை கூடாம போச்சு காத்தோட வீசுதடி. பொன்பாடு நானும் போடு வந்து நான் வந்த நேரம் அந்த மானங்க இல்லை, அந்த மாங்கோட மாயமன்ன ஏன் ராசாத்தி நீ சொன்ன பேச்சு நீ மேல போச்சு மாக்குளமானதடி. இங்கு நான் சொன்ன பாட்டு கூடாம போச்சு காத்தோடு வீசுதடி. நானும் போடு வந்தேன், நான் வந்த நேரம் அந்த மனங்க இல்லை. எனக்கு ஆசை இருக்குது ஆனா நிலம தடுக்குது. வாழும் நிறுத்தி வாடுது மனசில் நிறுத்தி வாடுது. எனக்கு ஆசை இருக்குது ஆனா குடும்ப தடுக்குது. நானே நினைச்சு வாடுது மனசில நினைச்சு வாடுது. எனக்கு ஆசை இருக்குது ஆனா நிலம தடுக்குது. உன்னை மறக்க முடியுமா, உயிரே வெறுக்க முடியுமா, உன்னை வெறுக்க முடியுமா, உயிரே வெறுக்க முடியுமா. காற்றினாலும் தீபம் போல துடிக்கும் காற்றினாலும் தீபம் போலி துடி
கொடுத்தை எறிவார் உன்பான தேடி நானும் பூவோடு வந்தேன் அவத்த நேரம் பார்த்த மடங்கையில்லை அறியாரோ 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 மனசுல நினைச்சு வாடுது மனசுல நினைச்சு வாடுது அன்பு நம்ம சேர்ந்தது ஆசை நம்மள பிரித்தது உங்க மறக்க முடியுமா உயிரே வெறுக்க முடியுமா வெறுக்க முடியுமா உயிரே வெறுக்க முடியுமா நாசாவே நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் நாசாவே நீயும் நானும் ஒன்னா சேரும் காலம் இன்னொரு ஜென்மம் இருந்தா போது பொறப்போ உன்னோடு ஒன்னா சேர்ந்து அத்தோடு இருப்போ அது கூடாது போனதுன்னா நீ விவேகமாக விடிவெள்ளியாக காலத்தில் பொருந்திருப்பேன் என் அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா போது நான் இருப்பேன் உன்னாலை தேடி நானும் போடு வந்தேன் வந்த நேரம் அந்த மனகையில்லை அப்படில இருந்துட்டாலும் இந்த நாட்டு மக்கள் என்னை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை இகழ்ச்சியாக பேசி வருகின்றார்களா அப்படி என்று பார்ப்பதற்கு முன்னாடி எனது மந்திரியாராகப்பட்டது எங்க இருக்கின்றார்கள் எனது மந்திரியாகப்பட்டது நாம் விசாரிக்க வேண்டும் எப்படி என்றால் நாட்டு மக்களாகப்பட்ட நான் செய்து தானத மாமலா ஏற்றுக்கொண்டு என்னை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டார்களா இல்லை இகழ்ச்சியாக பேசி வருகின்றார்களா சொல்லி பார்க்க வேண்டும் அல்லவா அதற்காக மந்திரி எங்க இருக்கின்றாய் மந்திரி ஓடிவா வண்டி ஓட ஏன் யாரு வீட்டுக்கு போகல மற்றவர்கள் ஓடி போயிருவாங்க இங்க என்னமோ உட்கார்ந்து இருக்கிறாங்க மன்னர் அழைத்திருக்கிறார் இந்த காலத்தில் கேட்பதற்கு முன்பாக நதியோரம் நதியோரம் நாங்கள் ஒன்று நாங்கள் கொண்டு நாட்டியமாடுது நடந்த ஆனந்தம் சொல்லு
அருமையான பக்கமேளம், அருமையான ஒளிபெருக்கி. என்னதே நம்ம பாடினாலும் அதை கொண்டு போய் சேர்க்கறது யார் கையில இருக்கு? ஒளிபெருக்கி கையில தான் இருக்கு. அருமையான ஒளிபெருக்கி. நான் வணக்கம் சொல்றேன்ல, நீ டீக்க குடிச்சா என்ன அர்த்தம்? நானே என்ன குடிக்கல, நக்கல்ஸ் பண்றியா? பாத்துட்டியா? அருமையான ஒளிபெருக்கி எஸ்.எம். உதயா ஆடியோஸ்னாருக்கு நன்றி நன்றி நன்றி. மன்னாருண்ணா, என்ன காரணம்? எதற்காக அழைத்தீர்கள்? மந்திரி, தாங்கள் எதற்காக தெரியும் அழைத்துக் கொண்டிருக்கின்றோம்? என்ன காரணம்? நாடு நகரத்திலே நலம் விசாரிக்க வேண்டும். ஆமா, அதாவது எங்களுக்கு திருமணமாகி வெகு காலங்கள் ஆகிவிட்டது. வெகு காலங்கள் ஆகின காரணத்தினால் எங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை. ஒரு மனிதனுக்கு எத்தனை செல்வங்கள் தேவை? 16 செல்வங்கள் வேண்டும். 16 செல்வத்தில் எத்தனை செல்வங்கள் என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது? 96 செல்வங்கள் இருக்கிறது. 15 செல்வமாக விட்டது என்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, இந்த 16வது செல்வங்கள் என்னவென்றால் குழந்தை செல்வம். அதனால எங்களுக்கு புத்திர வாக்கியம் இல்லை. புத்திர வாக்கியம் என்றால் குழந்தை வாக்கியமும் ஆண்டவன் கொடுக்கவில்லை. ஆமா, குழந்தை வாக்கியத்தை கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால நான் என்ன தெரியுமா என்ன பேசுறேன்? என்ன பேசுறேன் நீ? சிவமணியப்பா, சிவமணியப்பா, குழந்தை வாக்கியம் ஆண்டவன் எப்படி கொடுப்பேன்? ஆண்டவன் கொடுப்பானா? நீ ஏதாவது செய்யறியா? இவனுக்கு செய்ய தெரியலன்னா அதுக்கு ஆண்டவன் மேல பழிய போடலாம். நீ செஞ்சா என்னடா? நான் செய்ய வேண்டாம் நான் சொல்றேன். அதாவது மந்திரி, குழந்தை பாக்கி இல்லாத காரணத்தினால நானும் வேறு வெகு சிக்கமா பள்ளிமலையில ஏறினேன். ஏன் வீட்டுல இடம் இல்லாமையா? நீ வீட்டுல ஏறினாச்சே பிள்ளை வந்து. சரி சரி சொல்லுங்க. அதாவது குழந்தை வரத்தை கேட்டு பழனிமலை முருகனுக்கு மாலை போட்டு அங்க ஏறினேன். ஏறி போய் குழந்தை வரம் கேட்டான். குழந்தை வரத்தை முருகன் கொடுக்கல. கீழே இறங்குறப்ப நக்கிருப்பியல பஞ்சாமிரதத்தை வாங்கி உள்ளாங்கல ஊத்து என்ன செய்வீங்க? காலையில இவ்வளவு நக்கு, சாயங்காலம் அவ்வளவு நக்கு, மதியம் எவ்வளவு நக்கு பஞ்சாமிரதத்தை. சரி, பஞ்சாமிரதம் அப்படிலாம் இருந்துட்டாலும் எவ்வளவு நக்கிக்கீங்க நீங்க? அப்படின்னு இருந்துட்டாலும் சரி, அதே மாட்டான். குழந்தை வரம் இல்லாத காரணத்தால ஒவ்வொரு ஊர்லயும் போட்டேன். குழந்தை அப்பவும் ஒவ்வொரு மனுஷன் எங்களுக்கு கொடுக்கல. நீ வீட்டுல இடம் இல்லாம ஏயா என்ன? ஏன் மந்திரி, உங்க அமைச்ச உங்க மன்னரு மலை ஏறினதுக்கு வீட்டுல ஏறினா உள்ள வந்துருக்குமே. இப்பதானே அதை சொன்னேன். ஏய், நான் சரியா தானே பேசுறேன்? ஏய், நான் சரியா தானே பேசுறேன்? தெரியாத பேசுறேன். அதனால போடா ஒவ்வொரு இடத்துலயும் போட்டேன். ஆனா ஆண்டவன் எனக்கு கொடுக்கல குழந்தை பாக்கியத்தை. சரி சரி, என்னடா போட்டாரு? அது அந்த அது வீட்டுக்கு வச்சுக்காட்டா, ஊருக்கு வச்சிருக்கேன் குழந்தை. அதாவது அன்னதானம் சொல்லுவாங்க. ஆமா, அதெல்லாம் போட்டாலும் எனக்கு ஆண்டவன் கொடுக்கல பிள்ளை. ஆமா ஆமா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னாக்க, அடிக்காம பேசு. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாலும் குழந்தை பாக்கெட் இல்லை, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் அதுதான் நான் சொன்னேன். குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாலும் சரி, என் மனைவிக்கு வயத்துல ஒரு புழுப்பூச்சி கூட இல்ல. புழுப்பூச்சி இல்லை. நான் சொல்ற மாதிரி புழுப்பூச்சி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி செஞ்சா உடனே வந்துடும் புழுப்பூச்சிகள். சொல்லுங்க. வீட்டுல சமையல் கட்டு இருக்குதா? சமையல் இருக்கு. காய் இருக்கிற கத்தி இருக்குதா? இருக்குது. வீட்டுல மாட்டு கொட்டா இருக்குதா? இருக்கு. மாடு போட்ட சாணம் இருக்குதா? ரெண்டையும் எடுத்துட்டு நடு வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வந்தா உண்டாட்டிய மல்லாக்க போடுங்க. அட படுக்க வைங்க. கத்தி எடுத்து அந்த வயித்துல ஒரு தரக்குல ஒரு கிளி கிளிங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க. தரக்குல கிளிங்க. சரி, கையில வச்சுக்க சாணி அதை வயிற்றுக்குள்ள போட்டு தர தச்சு விடுங்க. 2 நாள்ல புழுப்பூச்சி அண்டல நான் பப்புடு போறேன். என்னைய மாதிரி நாட்டு மருத்துவர் எங்கேயாவது பாத்திருக்கிய? நல்ல மந்திரியப்பா. அது யாருப்பா?
நீங்க தானா தம்பி சக்தி. ஆ, மந்திரி, அண்ணா நான் சொல்வது எந்த புழு பூச்சி? எந்த புழு பூச்சி? மக்களை தெரிவிப்பார்கள். ஆஹா, ஒரு புழு பூச்சி கூட இல்லையே வயிற்றில. இப்படி ஒரு பால் மகளாக பிறந்து விட்டார்கள் மனிதர்கள். ஆ. இந்த மகள் இப்படியா பிறந்து விட்டா? ஒரு புழு பூச்சி கூட இல்லையா ஐயா? குழந்தைய சொல்றீங்க அப்படின்ற பெருந்தன்மையில தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். சரி சரி. தாங்கள் எப்படி தெரிவிக்கிறீர்கள்? நான் வந்து இந்த கக்கூஸ் காட்ட கொண்டு போனது இல்லையா? சரி விடுங்க. அப்படிலாம் இருந்துட்டாலும் ஆ, 6 மைலுக்கு அன்னச்சத்திரமும் ஆமா 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல். ம் ஒவ்வொரு இடத்துலயும் 3 மைலுக்கு அப்புறம் தண்ணீர் பந்தல் அமைச்சு விடுகின்றேன். ஆமா பண்ணா வருகின்ற குருடு செவிடுக்கள் நலமுறை செய்திருக்கின்றேன். ம் இதுல எதுவும் குறைபாடு இருக்கின்றதா? மாதம் மாறி வருடம் ஒன்மாறி விளைந்து கொண்டிருக்கின்றதா? நான் மறந்து போயிருவேன். 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம் அமைத்து சரி. அங்கே அவரோட கூடு ஒண்ணு பேச விடும். இந்த காலத்துல அடிச்சுன்னா நான் ஓடி போயிருவேன். சரி, சரி. அங்கே அவர் கூடு செவிடு சாப்பாடு ஆமா. அங்கே அவர் கூடு செவிடு சாப்பாடு என்று சொல்லக்கூடிய அனைவர் அங்கே அவர் கூடு செவிடு சாப்பாடு என்று சொல்லக்கூடிய கூணு குருடு எல்லாம் நீயா அப்படி சொல்ல உங்கள்கிட்ட பதில் சொல்றேன். ஆன்சர் பாத்தியா வெறுத்து வைக்க அங்கே வரும் கூடு செவிடு சாப்பாடு என்று சொல்லு. நாடா முடிஞ்சு வச்சு வீட்டுக்கு போங்க. ஒரு டென்ஷன் ஆயிடுது. அனைவருக்கும் அன்னதானமெல்லாம் நல்லாத்தான் நடந்து வருது. அண்ணன் நல்லா தான் நடந்து வருது. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த தண்ணி அண்ணன் நடந்து வருது. அங்கே இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க தண்ணி தண்ணியில தான் குறை. தண்ணியில குறையா? ஆமாமண்ணா. நீங்க எந்த தண்ணியை சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? ஆரம்பத்துல ஊருக்குள்ளே வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் கொண்டு போய் குளத்துக்குள்ள போட்டு விடுறாங்க. அது மதியானம் 12 மணிக்கு மேல போய் வாங்கணும்னா 165 ரூபா பாட்டு நட்டோட சேர்த்து. காலையில வெள்ளனா போய் கேட்டோம்னா 220 ரூபாங்கிறேன். என்ன பண்றது? கரகம் வாங்கி குடிச்சாத்தே நல்லா இருக்கும். மந்திரி, நீங்க எந்த தண்ணி சொல்றீங்க? குடிக்கிற தண்ணிதான். நான் குடிக்கிற தண்ணி தான் நான் சொல்றேன். அப்ப அதை மட்டும் என்ன வாங்கி குறைச்சா போடுறாங்க? அதையும் குடிச்சுட்டே போறாங்க. அதாவது தண்ணி கொண்டு போறேன் பத்தியா? நான் சொல்வது எந்த தண்ணி தெரியுமா? எந்த தண்ணி? கிணற்றில் மோப்பார்கள் பத்தியா தண்ணி, அந்த தண்ணி. நான் சொல்றது பாரின் தண்ணி. பாட்டிலில் வைப்பார்கள். இந்த தண்ணி கொண்டு போறாங்க. அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில ஆ. அப்படில இருந்துட்டாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. இல்லை. ஆண்டவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சென்னையாக்கி இருக்க மாட்டேன். அர்ச்சனை பண்ணிருக்க மாட்டேனா? ஏன் என்ன முறை? ஏன் அக்கா நான் உள்ள வரக்காத என்ன பத்தி பேசுறேன்? மானம் கட்ட போனியா? எப்படா காலி ஆகுதான் சின்ன அப்படியே இறங்கணும்னு சொல்லி பாக்க. அப்படித்தான் இருக்கேன். இதை கேட்டு போறியா? சரி சரி சரி. அதாவது இப்பொழுது நாட்டு மக்கள் என்னை பற்றி பெருமையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார்களா, இகழ்ச்சியாக பேச வருகின்றார்களா? நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்கிறத அப்படியே நான் சொல்லுவேன். ஆனா நீங்க சங்கடப்படக்கூடாது. நாட்டு மக்கள் என்னென்ன சொன்னார்களோ அத்தனையும் ஒன்று விடாமல் எல்லாமே தெரிவிக்க வேண்டும். ஆனா கோவப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, சங்கடப்பட மாட்டேன் சொல்லுங்க. அடிக்க கூடாது, அடிக்க மாட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கிறத அப்படியே இந்த மக்கள் என்ன சொன்னாங்களோ அது அத்தனையும் சொல்லுங்க. ஏன்டா ஒரு பிள்ளை காக்கலையே நாரப்பட நீ எதுக்கு உசுரோட இருக்க? ஏடா நீ தொட்டு ஒரு மலை கயிறு கிடைக்கல, நீங்க அப்பா அண்ணா கைத்த வாங்கிட்டு தொக்குடா அப்படின்னு நான் சொல்லுவேனா? மக்கள் சொல்லாங்க. அது மட்டுமா சொல்றாங்க? பொண்ணியாலதான் பிள்ளை வைக்க வக்கல்லையே பொட்டாட்டிய கூட என்கிட்ட விடு அப்படின்னு நான் சொல்லுவேன். மக்கள் சொல்றாங்க, அப்படியே உங்கள்ட்ட சொல்றேன். நாட்டு மக்கள் சொன்னார்கள். ஆமா, அது மட்டும் தானா? அது மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கு மேல டைலாக் தெரியாது. ஏன்னா நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் உங்க இதை தின்னு வளர்த்தேன், உப்ப தின்னு. அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். புனிர் கொண்டவன். அதாவது மந்திரி, நாட்டு மக்கள் என்னை பற்றி தவறாகவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி மட்டும் இல்ல, நாங்களுக்கு ஒரு புத்திர வாக்கியம் இல்லை என்று நாட்டு மக்கள் அனுகிரமம் அனைத்து ஆலயங்களிலும் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு கேட்டு வாங்கிட்டு போறீங்க. சரி கொடுத்துட்டு போ, பெரியாய்க்கு கொடுக்காத. பல்லு இல்ல. நாட்டு மக்கள் அனைவரும் கோவில்களில் பூஜை செய்து கொண்டிருக்காங்க. சரி, குழந்தை வளர்ந்து கேட்டு மன்னருக்கு. அதாவது
இந்த நாட்டு மக்கள் என்னை பத்தி இப்படி எல்லாம் இகழ்ச்சியாக பேசினார்கள். ஆமா பண்ணா. ஏமா சொன்னீங்களா? நீ இந்த ஊர்ல செருப்படி அங்க கொடுக்குற. ஏமா சொன்னீங்களா? சொல்லல. சொன்னாங்க 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 சொல்லலையா? சொன்னாங்க. யார் சொல்லல? சொல்லலையா? வீட்டுக்கு போ. ஏன் உட்காரு? நீ ஒன்னே இல்லக்கா. ஏமா சொன்னீங்களா? சொன்னாங்க. இல்லடா சொன்னாங்க. நான் சொல்றேன் இல்லன்னு. சொன்னாங்க. நான் சொல்லல. சொல்றேன். கேட்க மாட்டேன் நீ. இல்ல சாய் போய். அதனால நாட்டு மக்கள் இப்படி எல்லாம் சொல்லலன்னு எனக்கு தெரியும். சொல்லுவாரு. ஆனா இது அத்தனை நீ தான் சொல்றேன்னு எனக்கும் தெரியும். அதை கலக்குனா கீழே விழுந்துரும். அது ஒட்டல. அப்படியா? அப்படின்ற காரணத்தினால குழந்தையே இல்ல. நான் அதனால என்ன பண்ணட்டும்? நீங்க அதான் நீங்க பண்ணி ஒண்ணும் இல்லையே. நான் வேணா இல்ல நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். நீ அவ்வளவுதான். என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. சரி. அதாவது அண்ணா இப்ப என்னன்னாக்க நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா கவனமா கேட்டுக்கணும். ஒரு ஊர்ல தாங்கள் எல்லாமே அறிவாக சொன்னீர்கள். அறிவாகவே சொன்னீர்கள். சொன்னீர்கள் தான் நானும் சொன்னேன். ஆனா ஒரு ஊர்ல பாருங்க, இந்த கதையில ஒரு ஊர்ல 2 மானு. ஒரு ஊர்ல கேள்வி ஒரு ஊர்ல 2 மானு இருந்துச்சா? சரி. 2 மானு பேரு என்ன தெரியுமா? என்ன? ஒரு மானு பேரு திரும்ப சொல்லு, ஒரு மானு பேரு திரும்ப சொல்லாத. சரி. திரும்ப சொல்லாத மானு கிணத்துக்குள்ள விழுந்து செத்தே போயிருச்சு. ஓ மை காட். மீதி இருக்கிறது என்னது? மிச்சம் இருக்கிற திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல 2 மானு. ஒரு ஊர்ல 2 மானு. ஒரு மானு பேரு திரும்ப சொல்லு, ஒரு மானு பேரு திரும்ப சொல்லாத. திரும்ப சொல்லாத மானு செத்து போயிருச்சு. மீதி இருப்பது எந்த மானு? திரும்ப சொல்லு. ஒரு ஊர்ல நீங்க கேட்ட கேள்வி மாதிரி நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்கிறேன். ஏய், நான் கேட்பேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. ஒரு ஆடு பேர் மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆடு பேர் மறுபடியும் சொல்லாதே. இந்த மறுபடியும் சொல்லாத ஆடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. மிச்சம் இந்த மாடு பேர் என்ன? ஆடு பேர் என்ன? என்ன ஓட்டிட்டாயா? கேள்வி சார். அதாவது மறுபடியும் சொல்லுன்ற ஆதம் இருக்குதா? அதுதான் மிச்சம். பாத்தியா பதில மறுத்தேன். அப்படி இருந்தாலும் இப்ப இன்னொரு கதை. என்ன? மைக் செட்டு காசு ஒரு 500 ரூபாய் கடை வாங்குறேன். நான் வாங்க மாட்டேன். வாங்கு. எல்லாம் பழசா? அண்ணன் அவர்கிட்ட இல்லையாமியா? இல்லையா காசு? இல்ல 500 ரூபாய் நீ வாங்கிருக்கிற. வாங்கிட்ட ஒரு கதைக்கு நம்ம அப்பாட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிருக்கேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஆச்சு. நம்ம யூடியூப்காரன் படம் எடுக்கிறத பத்தி அப்படிதான். ஆமா. அவருக்கு ஒரு 500 ரூபாய் வாங்குறேன். சரி. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1500. 1500. 1500ல 1500 ரூபாய் நீ செலவு பண்ணலன்னு வச்சுக்கவே. சரி. என்ன செய்யறனாக்க இந்த 1500ல 200 ரூபாய் நீ செலவு பண்ணிட்ட. 200 ரூபாய். ஆமா. சரி. 200 ரூபாய் செலவு பண்ணிருக்கிற. மீதி இருப்பது எவ்வளவு? 1300. 1300. அதுல அவர்கிட்ட அண்ணன்ட்ட வாங்கினத ஒரு 500 கொடுத்துரு. சரி. நீ என்ன கேக்குற? அப்ப நிஜமால வாங்கிருக்காடா? அது கதைக்கு. எனக்கு சம்பளமே 500 ரூபாய் கொடுப்பாங்க. என்ன சும்மா இன்னொரு 500 அப்பாட்ட கொடுத்துற. சரி. மீதி இருப்பது 300. ஆமா. கொடுக்கிறது அங்க எவ்வளவு? 500. இங்க எவ்வளவு? 500. நீ செலவு பண்ணது எவ்வளவு? 200. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1200. மீதி இருப்பது எவ்வளவு? அட பாவி மகனே, அதத்தான் நானும் கேட்கலாம்ன்றது. என்னமோ சொன்னேன் மறந்து வச்சு. சரி விட்டுட்டு அதெல்லாம் விட்டு. ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் நீங்க துன்பாக பேசக்கூடாது. துன்ப துயராக நீங்க மனசு துன்ப துயரம் படி பேசக்கூடாது. இப்படி அடிச்சா அப்புறம் பிரச்சனை இருக்கு. என்ன மந்திரி இப்படியே பேசிட்டு வர்றீங்க. ஒரு நாளைக்கு என்ன செய்ய போறோம்னாக்க மந்திரவாத பாத்துருக்கியா? மந்திரவாத நீ எல்லாம் குறி பாக்குறது தானடா. அப்படி இருந்தாலும் நாட்டு மக்கள் தெரிவிக்கின்றார்கள் பிள்ளை இல்லாத ரூபாவை, மக்கள் இல்லாதவர்கள் மாபாவை என்று சொல்லி தெரிவிக்கின்றார்கள். அதுபோல அரண்மனை ஜோசியராக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களது இளம் வயதில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது. உங்களது 60 காலத்திலே தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்கும் தெரிவிக்கின்றார்கள். சரி. அரண்மனை ஜோசியராக தெரிவித்தது போலவே
அவர் சொன்ன வாக்கு பலித்தது போலவே எனக்கு 60 வயது, ஆமா மனைவி ஆகட்டவளுக்கு 50 வயது. சரி அவர் தெரிவித்தது போலவே பாருங்க, இந்த மனைவி ஆகட்டவ கோட்டை கருப்பாயி 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 என்ன ஆனாங்க? நிறமாத கர்ப்பவதி. இங்க வாங்க. இந்த நாடகத்திலே ஒரு முக்கியமான கேள்வி என் மன்னரை பார்த்து நான் கேட்க போறேன். என்னன்னு? உங்களுக்கு வயசு எத்தனை? 60. உங்க மனைவிக்கு 50. ஏன்னா இந்த வயசுல கிளவிய போய் நோண்டி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மந்திரி? ஆண்டவன் கொடுக்க ஆண்டவன் கூட அந்த ஆளு மேல பழிய கூடாது. செஞ்சது பூரா நீ தெய்வத்தோட அனுகிரகங்கள் எல்லாமே எதுவுமே நடக்காது. அந்த முடிவத்துல எனக்கு ஆண்டவன் குழந்தை பாயத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான். சரி, எனது மனைவியாகட்டும் நிறமாத கர்ப்பமா இருந்து கொண்டிருக்கின்றான். சரி, அரமனையில கூட்டமாக சந்தோஷமாக தெரிவித்து உடனே அரமனையில சென்று வந்திருக்கின்றார்கள் நாட்டு மக்கள். என்ன காரணம் சொல்லி பார்த்துவார்கள். அப்படி ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் எனது மனைவியாகட்டும் இப்பொழுது பிரசவ வழியாக துடித்து கொண்டிருக்கின்றார். சரி, நீங்க என்ன செய்றீங்க? என்ன நேரா கிளம்பிட்டு போறீங்க. என்ன வயதுக்கு ஓடி சேர வைக்கிற பயனாடா நீ. 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்குவோம். அப்படி இருந்துட்டாலும் உங்கள்கிட்ட மருத்துவ சீட்டு எதுக்கு நான் தவறாக சொல்ல போறேன். சரி, மருத்துவ சீட்டு பத்திரமாக கையை பிடிச்சு அது தொக்கு போட கைய பிடிச்சு கூட்டிட்டு. ஆமா, கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து அரண்மனைக்குள்ள விட்டு. சரி, அந்த மாதிரி அரண்மனைக்குள்ள நீ விட்டுட்டு நீ போய் வந்து என்ன கிளவி என்ன பிரசவத்தை பாத்துருவாங்க. நீங்க போங்க போங்க போங்க, கிளவிட்டு போயிட்டு வரேன். எப்பொழுது கிளவியிடம் நான் செல்ல போகிறேன். அது கிடையாது, கிளவிக்கு வந்து மருத்துவ பார்க்க போயிட்டு வர பையன். அப்ப அதுதான் என் நிலைமை கடைசி வரை. டெய்லி ஒவ்வொரு நேரத்துக்கு கூட்டு போய் நாங்க காசு வாங்குறதுக்குள்ள செருப்படி பட்டு சின்ன அண்ணமாகி. இப்ப எதுக்கு அப்படி பண்ண? நான் லூசா நீ லூசாடா? 2 பேருமே லூசு தான். பாட்டி இந்த கிளவி எழுப்புறியா? நேரத்தில் அடுத்த போடுறியா? அந்த கிளவி எழுப்புற அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. நீங்க போக மாட்டா அதை எழுப்பிடுங்க பண்ணா என்னங்கிறாங்கிற நான் போய் எழுப்பிட்டு வர்றேன். ஒருவேளை கிளவி மலங்கிருச்சு. பாட்டி, உன் புருஷன் யூடியூப்கார் அழைக்கிறாரா? சாரி சாரி. ஹலோ ஹலோ. அவனை கூட்டு போட போத வேற அடிக்கடி கூட்டி வந்துடுறாங்க. பாட்டி செத்துட்டா வேறாண்டி வந்துட்டா கலக்கலன்னு இருக்கான். பாட்டி என்னடா பேராண்டி, என்ன விஷயம் தெரியுமா? என்ன அவசண்டா? அவசண்டமா பேச தெரியுதா இல்லையாடி? பாட்டி என்ன அவசண்டா? நல்ல பேச குடிச்சு குடிச்சு ஆகுறியா? என்ன விஷயம்னு கேளு. என்ன விஷயமாடா? நம்ம கோட்டை பெருமாள் ஐயா இருக்காருல்ல, கோட்டை பெருமாள் என்னடா ஆச்சு? அந்த ஆளுக்கு நல்லா தான் இருக்க, செத்த விட உசுரோட தான் இருக்க. அவங்க மனைவி கருப்பாயம்மா இருக்காங்கல்ல. கருப்பாயா எங்கடா இருக்கா? அரண்மனையில. பாட்டி பேராண்டி, அந்த அம்மா மாசமா இருக்காங்க. மாசமா இருக்கா? அப்போ மோசமாடா வலிக்கும். மோசமா வலிக்குமா? பின்ன இனிக்குமா?
பாட்டி என்னடா அந்த அம்மா கற்பமா இருக்காங்க. கருப்பு வேணுமா? ஏய் கற்பமா இருக்காங்க. பேராண்டி ஓ வயசான காலத்துல ஆ, கண்ணும் தெரியல காதும் கேட்கல. கண்ணு தெரியல காது கேட்கல. சரி பேராண்டி ஓ எதுக்குடா என்னைய புடிச்சுக்கிட்டு ஆ, கூப்பிட்டேன்? ஏய், ஏன்டா கூமுட்ட இல்ல கூப்பிட்ட நீ அங்க போய் பிரசவம் பார்க்கணும். யாருக்கடா போகணும்? மன்னர்கிட்ட போ இந்த கிளவி செய்வேன். பாட்டி பேராண்டி உன்னைய கூட்டிட்டு போய் நான் அரண்மனையில விட்டுறேன். அரண்மனை இல்லையா? அரண்மனையா? டேய் ஓ அரண்மனை ஆ, எங்கடா இருக்குது? ஆ, இந்த டீ கடைக்கு இருக்குது. பேராண்டி ஓ கோட்டை கருப்பாயி அரண்மனை. இந்த கிழட்டு முன்னிட்டு பேசினாலும் எரிச்ச முதிரா இருக்கும். சரி அடியே செத்துட்டா. நம்ம ஊர்ல சுடுவார் எங்கம்மா இருக்கு? பேராண்டி இருக்கிறா. அப்புறமேல கொண்டு போய் பார்த்துருவோம். வேணாம் வேணாம் போ போ. பாட்டி அடியே டைலாக் மறந்துட்டியா? அது முண்டை மறந்துட்டா இருக்குது. என்ன கேட்கறா போறோம். குழந்தை வந்துச்சுடா. இது வந்து இப்போதைக்கு ஆம்பளை குழந்தை. அப்புறமேல நான் மேஜிக் பண்ணி பெண்ணாக்கிடுவேன். பாட்டி ஏய் அரண்மனைக்கு போய் பிரசவம் பாரு போடி. பேராண்டி ஓ பேசிக்கிட்டே அம்மா மண்டை வந்துட்டான். நீ ஒன்னையாரி திருச்சி போக சொன்னது. டேய் ஓ கோட்டை கருப்பாய் மண்டபம்டா. சரி மண்டபத்துக்கு வந்தான். சரி வந்து ஆ, கோட்டை கருப்பாய பார்த்தேன். ஆ, கோட்டை கருப்பாயி ஆ. தள்ளிக்கிட்டே இருக்காடா. என்னது பேராண்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறாள்? கோட்டை கருப்பாயி சரி இடுப்ப வைத்த வலிக்குதுன்னு ஆ, முக்குறா. முக்குறாளா? ஓ முக்குறா. மூக்க சொல்லு. முணங்குறா. முணங்குறாளா? ஆமா முணங்குறா. பாட்டி என்னடா பேராண்டி என்ன நடக்குது அங்கே? முக்குறா ஆ, முணங்குறா. சரி நீ நக்குறா. நக்குறாளா? டேய் பேராண்டி முக்குறாடா. சரி முணங்குறா. ஆ, பாட்டி பாட்டின்னு ஆஹா. அதுல வைக்கிறாடா. ஏய் எதுல? டேய் ஓ பிரசவம் பார்க்கல. ஆ, அலமாரில என்ன இருக்குதான். சரி அதை எடுத்துட்டு வர சொல்லி ஆ, வைத்த தடவி பாரு பேத்தி ஆ. அப்படின்னு ஆ, கூப்பிடுறான். சரி போ. டேய் ஓ அரண்மனைக்கு உள்ள போய் பார்த்தேன். சரி பார்த்ததுல ஆஹா. அவ 2 குழந்தை பிறந்துட்டாளா. 2 குழந்தையா? ஆமா என்ன குழந்தை? 2 பொம்பளை பிள்ளடா. ஏண்டி உனக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. குழந்தை பாட்டி வேறாண்டி சரி 2 என்ன குழந்தை? பாட்டி 2 பொம்பளை பிள்ளடா. செவிட்டு முண்டை லேட்டா பதில் வருது. ஏன் பொம்பளை பிள்ளை? ஆமா அது எப்படி கண்டுபிடிச்ச? தடவி பார்த்தீங்களா? ஏது? டேய் ஓ பொம்பளை பிள்ளடா. சரி போ, நான் மன்னட்ட தெரிஞ்சுக்கிறேன். மன்னா மந்திரி என்ன நீங்களே ஒரு சந்தோஷமா இருப்பீங்க? கேட்டுச்சா? என்ன சத்தம் இல்ல கேட்கலையே. கேட்கல. கேட்க அப்ப நீனே சொல்லுவே. அதான் எவ்வளவு சத்தமா பேசிட்டு இருக்க. மன்னா தாங்களுக்கு ஒரு நற்செய்தி, சந்தோஷமான செய்தி. காலைல பணையால ஊத்தி கழிக்காரு. தாங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 2 பெண்கள் பிறந்திருக்கிறது. ஒரே பிரசவத்தில் 2 பெண் குழந்தையா? என்ன ஒரு சந்தோஷம். ஆமா மன்னா. என்ன ஒரு ஆச்சரியம். ஆமா. எப்படிதான் இருக்கின்றது. ஏ மந்திரி ஏன்டா
ஐயோ தெரியாதனமா இவன் பக்கத்துல உட்காந்து மேல பக்கத்துல நான் டீப் லைட் உடச்சுட்டாங்க. மந்திரி மிக்க ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தோஷ காரணத்தினால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? ஆமா ஹலோ 3 கால் வச்சிருந்தேன், ஒரு கால் நொண்டி ஆக்கிட்டேன். பாட்டி என்னடா பேராண்டி திரும்ப ஏதாவது சத்தம் கேட்குது, என்னது? திரும்ப வைத்த வைக்கிறான்டா. பாட்டி பேராண்டி மீண்டும் என்ன சத்தம் கேட்கிறது? ஓ பேராண்டி மீண்டும் பார்த்தேன். இப்பவும் மீண்டும் 2 உள்ள பிறந்துருச்சுடா. 4 உள்ள பிறந்திருக்குடா. 4 பிள்ளை. இது என்ன பிள்ளை? இதுவும் பொம்பளை பிள்ளடா. பொம்பளை பிள்ளை. சரி போ, நான் சொல்லிக்கிறேன். என்ன 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 மந்திரி மந்திரி என்ன மறுபடியுமா? எனக்கு பிறந்ததா? எனக்கு பிறந்ததா? எந்த நாட்டுல ஆம்பளைக்கு குழந்தை வந்திருக்கு? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு வந்ததாங்க. நீங்க தான் தெரிவித்தது 4 குழந்தை உங்களுக்கு பிறந்திருக்கின்றது. மனைவிக்கு பிறந்திருக்கின்றது 6 குழந்தை. 4 பெண் குழந்தையா? 6 பெண் குழந்தையா? ஓஹோ, அப்படி என்று தெரிவித்தால் இப்ப இது என்னன்னா மறுபடியும் சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை பாத்துருவாங்க. நல்லா பாருங்க. பாக்குற சாமி இருங்க, சாமி இருங்க. பாட்டி பேராண்டி திரும்ப என்ன சத்தம்? என்னடா? டேய் ஓ இன்னும் 3 குழந்தை உசுரோட பிறந்துச்சுடா. பாட்டி முண்டை. ஆஹா, காலையில நல்ல சகரம்டா சாமி. என்ன மணிச்சத்தத்தை காண? இத்தனை இருக்கு. அவன் அடிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வருது. போயிட்டு வாங்க. சரி சரி அமைச்சன். சரி மாப்பிள்ள, நானும் லூசு, நீ லூசு தானே? சூப்பரா. இந்த ஊர்ல தானே எனக்கு கம்பெனி கொடுத்து ஆள் பேசுறீங்க. பரவாயில்ல. அண்ணா தாக்களுக்கு முன்பதாக 6 பெண் குழந்தை, தற்பொழுது ஒரு பெண் குழந்தை, மொத்தம் 7 பெண் குழந்தை இருக்கும்னா 7 பெண் குழந்தையாக பிறந்து கொண்டிருக்கின்றது. மிக்க ஒரு மகிழ்ச்சி. இது என்ன தெரிவித்தால் ஒரு இடத்துல ஒரு குழந்தை, 2 குழந்தை, அதிசய சக்தியால் 3 குழந்தை வரைக்கும் பிறந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணிக்கு. இந்த பெண்மணிக்கு 3 குழந்தைகள் அதிசய சக்தியால் பிறந்தாலும் இப்பொழுது தெய்வலோகமாக என்னிடத்துல தெய்வ சக்தியாக 7 பெண்மக்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். 7 பெண்மக்களையும் ஆனா நீங்க போட்ட போடு வீணா. என்ன போட்டேன்? 7 பெண் குழந்தைகள் சீரோடு சிறப்புமாக வளர்க்க வேண்டும். ஆமாடா. அதாவது என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும்? 7 குழந்தைகளை தூக்கி வாருங்கள், நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இவர்களால் தெரிவித்தார்கள் பிள்ளை இல்லாத பிரம்மாவை மக்கள் இல்லாத மாபா என்று நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏன் தற்பொழுது உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் அல்ல, ஒன்று பிறந்து இருக்கின்றது, இல்லை இருந்து பிறக்கின்றது. தற்பொழுது 7 பெண் குழந்தை சுகமாக பிறந்த காரணம் உண்மைதான். ஊருக்கு தெரிந்து விட்டால் சரி, மக்கள் அனைவரும் தாரை தாராக வந்து குழந்தையை பார்ப்பார்கள். பார்க்கும் பொழுது கந்திஷ்டிப்பட்டுவிடும். கந்திஷ்டிப்பட்டு நோய் நொடி இருந்து 7 பெண் குழந்தை இருந்து போய்விடும். கல்லடியில் தப்பினால் தப்பி விடலாம், மக்களோட கண்ணடியில் தப்ப முடியாது என்று கண்ணடி கண்டிஸ்ட் பட்டிவிடும். அந்த காரணத்தினால இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் தெரிவிக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 குழந்தைகளுக்கு இப்பொழுது பேர் சுட்ட வேண்டும். பேர் நம்மளது பேர் வைக்கிறதுல நான் பெரிய ஆள். அந்த புறத்தில் நந்தவங்களாக அமைத்து யார் பெண்களுக்கு தெரியாமல் நீடோடி காலமாக சீர சிறப்புமாக வளர்த்து வர வேண்டும். அது உங்களோட பொறுப்பு. அப்படி அது மட்டும் இல்லாமல் 7 குழந்தைகளுக்கும் பேர் சுட்ட வேண்டும்.
நல்லா நீளமா பேரு வைங்க பாப்போம். நீளமா ஆமா. பைபாஸ் ரோடுன்னு வைங்க. அதே நீளமா அப்படிலாம் வைக்காதீங்க. நல்லா நறுக்குன்னு வைங்க பேரு. மணப்பாறை முறுக்குன்னு வைங்க. ஏண்டா முறுக்கு வைக்கிற பேரா நீனு? தெரியாதா? அதெல்லாம் வைக்காதீங்க. வாயில நுழையிற மாட்டேன் வைங்க. வாழைப்பழம் வை. இந்த உள்ளக்குள்ள வாழைப்பழத்தை நான் காணான்னு நினைச்சு நீ தானே அது? அந்த அது. அப்படிலாம் வைக்க கூடாது. என்னன்னா நல்ல தெய்வீக பேராக இருக்க வேண்டும். தெய்வீக பேர். ஆமா. ஒரு 3 பேர் சொல்றீங்க. என்ன? அதுல நல்ல பேரா செலக்ட் 3 பேருமே தெய்வீக பேராக இருக்க வேண்டும். நல்ல பேரா சொல்லுங்க பாப்போம். தெய்வீக பேர் தான். சொல்லுங்க. சொல்லுங்க. கிருஷா, நயன்தாரா, நக்குமார், புசுப்பு, இதுல ஏதாவது ஒரு பேரை வைக்க மாட்டா புள்ள ஓடு வளரும். இல்ல அனுபவம் பேசுது. நிறைய அனுபவம். யார் யார் எல்லாம் எக்ஸ்ட்ரா வருவேன். சரி அப்படிலாம் இருந்துட்டால அப்படிலாம் தெய்வீக பேராக இருக்க வேண்டும். நாங்கள் யாரும் சீமை தெலுங்காபுரி சீமை என்ற காலத்தினாலே ஆமா குழந்தை ஈர குழந்தைக்கு ஒரே நமமாக நீங்க பேசுறது நாய் குலைக்கிற மட்டுமே இருக்குது. தங்களாலும் சீமை தெலுங்காபுரி சீமை என்ற காரணத்தினாலே டேய் டேய் இது வயசானமா பேச மாட்டேங்க. நடுத்தரமா. ஆமா. தாங்கள் ஆளும் சீமை தெலுங்காபுரி சீமை என்பதாலே ஏன்னா மாணவர்கள் அது கிடையாது. சொல்லுங்க. தெலுங்காபுரி சீமை என்பதாலே ஏழு குழந்தைகளுக்கும் தெலுங்காய் என்று வெளிநாடு சொல்லுவா. தெலுங்காயா 7 குழந்தைகளுக்கு தெய்வீக பேராக தெலுங்காய் என்று சொல்லி பேர் சொல்லியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7 குழந்தைகள் எப்படி தூறு கட்டி ராராட்ட வேண்டும் என்றால் பிள்ளையா தூறு கட்டி ராராட்ட வேண்டும் என்றால் சரி 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 ஹலோ ஹலோ ஓ தூரிகிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த அற்புத அடிமுத்து தொட்டில் மேலே முத்துமாலை விளையாடு சின்ன தம்பி எசப்பாட தூரியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே ஆதிகிலே கண்டெடுத்த அற்புதமான முத்து தொட்டில் மேலே முத்துமாலை விளையாடு தூரியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே அழியிலே கண்டெடுத்த பூமரும் பாதையிலும் நீசுரைக்கும் ராகம் என்ற தாளம் அற்புதமான
இப்படிலாம் எவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு அடி அடிச்சு வாங்க மாட்டான். அப்ப எப்படி பேசுறான்னு பாப்போம். இவ்வளவு ஒரு சந்தோஷம். ஆமா மாட்டா. மனசுக்குள்ள சந்தோஷத்தெல்லாம் கோட்டை கட்டி வைத்திருந்தாலும் கோட்டை அப்படி ஆகட்டும் மாட்டா. தங்கள் 7 குழந்தைகளும் சீராடு சிறப்போடு வளர்க்க வேண்டிய பொறுப்பு என்னதாக இருந்தாலும் அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி காட்டுவிட்டு வருகிறேன். கூடியருகி கொட்டுதே அடியும் மேடு அது தீடி உசுர பட்டுதே நிது முன்னாடு மடக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோடு தொட போட்டு என்னையே கண்டவளே கண்ட மூடி கண்ட கனவு சிம்மம் தாண்டி வந்த உறவே கண்ட மூடி கண்ட கனவு சிம்மம் தாண்டி வந்த உறவே கண்ணாடி பார்க்கையிலே அங்க முன்னாடி உம்மோகந்தா கண்ணே நீ போகையிலே கொஞ்சம் கொலுசாய் எம்மனந்தா மனதேத்தானே மண்வாசோ பொன்னை நினைச்சாலே பூவாசந்தா பாரே மேடே பூத்திருப்பேன் கையில் நீரே போடே காத்திருப்பேன் நேசமா நான் செஞ்ச பாவு முழுசா மேடு விதச்ச பாசு நிழலும் பின்னால காடு அதுக்கும் மாடி புதுசா குடியருவி கொட்டுரை அடியும் மேலே அது தேடி முதுர கொட்டுரை முன்னாடு குடியருவி கொட்டுரை அடியும் மேலே அது தேடி முதுர கொட்டுரை முன்னாடு மனத்தோடில் விடக்காக தொழியா வந்தவளே மனசோடு தொடவோடு இன்னையே கண்டவளே பொழுதே சாராயோ சாந்தேட்டி கண்ணாடு கூடாது சேராது கையே அழகாத்து முகடாடும் தொகமாத்துக்கிறே என்ன பேர பொறுத்தேனு எடனா வச்சுக்கிறே கண்ட கதவே பழைய தடி வந்து குடியருவி கட்டுரே அடியும் மேலே ಹೊಟ್ಟುರೆ ಹೊಟ್ಟಾಡು ஒன்னெடுத்தாடு சுத்தமெடுத்தோடு இந்திகள் தாண்டி தொடுவே என்னை இது போட்டு சுட்டு வரட்டிட்டு பொங்கலைய போடு வருதே ராஜாவே ஒன்னாடே ஆகாசோடு கூத்தோடியாண்டாடே பொங்கிடு காத்து புகழாடு புகழாடுகிறே அந்த சீரை பொருந்தேன் வெட்டுகிறே கண்ட கனவே காட்டி மக்க உறவே கண்ட
உனக்கு